10th அப்புறம் 4 வழி இருக்கதான் நேற்று பார்த்தோம். இந்த 4 வழியிலையும் எல்லாரும் அதிகமாக எடுக்கிறது ஒன்றே ஒன்று தான், ஹையர் செகண்டரிஸ். இந்த ஹையர் செகண்டரிஸில் தான் எல்லாரும் ஒரு பெரிய தப்பு பண்ணுறாங்க. நமக்கு என்ன பிடிக்கும், எனக்கு என்ன வரும், நான் என்னவா ஆகணும் அப்படிங்கிற கேள்வி நம்மக்கிட்ட கேட்காம என் ஃப்ரெண்டு எடுத்தான், எங்கள் அப்பா சொன்னாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்கன்னு எடுக்கிறது தான் பெரிய தப்பு. இன்னைக்கு 2026, எந்த குரூப்பும் எதுக்கும் சலைச்சதில்லை, எல்லாத்துக்கும் இங்கே வேல்யூ இருக்கும் நண்பா. நீங்கள் பியூர் சயின்ஸ் எடுத்தீங்கன்னா டாக்டர், அக்ரி அப்படிங்கிற துறையில் போகலாம். நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தீங்கன்னா ஏஐ டேட்டா சயின்ஸில் கலக்கலாம். நீங்கள் காமர்ஸ் எடுத்தீங்கன்னா சிஏ படிச்சுட்டு இன்னைக்கு இருக்கிற கார்பரேட் உலகத்தை ஆளலாம். அதுவே நீங்கள் ஆர்ட்ஸ் எடுத்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் சைக்காலஜின்னு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம். ஆனால் இதில் நீங்கள் என்ன ஆக போகிறீங்க, உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு ஒரு வாட்டியாவது உங்கள்கிட்ட கேட்டிங்களா? தி நெக்ஸ்ட் ஸ்டெப், டே 11. மார்க்குக்காகவோ மற்றவங்களுக்காகவோ உங்களோட குரூப்பை எக்காரத்தை கொண்டு சூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் சூஸ் பண்ணுற குரூப் அடுத்த 5 வருஷத்துக்கு ட்ரெண்டிங்கில் இருக்கான்னு பாருங்கள், அதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையிலேயே நீங்கள் எடுக்க போகிற முடிவு இதுதான். இந்த முடிவு இன்னைக்கு சரியாக இருந்தால் வாழ்க்கை சூப்பராக இருக்கும். ஒருவேளை தப்பாயிட்டுனா வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. அதில் அக்கறையாக இருக்கு. நிறைய யோசிங்க, நிறைய கேள்வி கேளுங்க. உங்ககிட்ட உங்கள் வாழ்க்கையை நீங்களே முடிவு பண்ணுங்க. உங்களுக்கு இதில் ஏதாவது குழப்பம் இருந்தால் எனக்கு டிஎம் பண்ணுங்க. உங்கள் குழப்பமான ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு வேற ஒரு வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். இதே மாதிரி கண்டென்ட் வேணா என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் உங்கள் அருள்ராம், ஏம் கன்சல்டிங் லைஃப் ஸ்கில் கோச் அண்ட் ட்ரெயினர். Take care. Bye.